பிதாவாகிய தேவன் 42வது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசுகிறார். குமாரனை குறைத்து உலகத்தை சிருஷ்டித்து அந்தரச்சிலை தொங்க போட்டவர், மனுஷர்களையும் அவர்களது சுவாசத்தையும் அவனுக்குள்ளாய் போட்டவர். மனுஷன் ஆதியிலே தொடக்கம் முரட்டாட்டத்தினாலே அவரை விட்டு விலகி பிசாசின் கையிலே இந்த பூமியையும் இதனுடைய ஆளுகை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தாலும் இரக்கமுள்ளவர், திட்டங்களை நிறைவேற்றுகிறவர், அவர் சும்மா இருக்கவில்லை. விழுந்து போன மனுஷனை மறுபடியுமாக தம்மாண்டை இழுத்துக் கொள்ளும்படி அந்த பெரிதான அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஏற்கனவே ஏற்பாடுபட்டவை செய்து வைத்திருந்தார். ஆதாம் இவ்விதமாய் செய்வான் என்பதை அறிந்திருந்தார். அவருடைய தேவத்துவ அறிவின்படி, his foreknowledge, omniscient, he knows everything. Known unto God are all things from the beginning. சகல காரியங்களில் நடக்க போறவைகள் எல்லாவற்றையுமே தேவன் ஆதி தொடக்கம் இருந்தே அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே இருந்து 10 வருஷத்துக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகள் அவர்கள் வளர்ந்து அவர்கள் என்ன காரியங்கள் யோசிக்க போகிறார்கள் என்பது இப்பொழுது அவருக்கு தெரியும். இந்த அறிவு நமக்கு எட்டாதது. மனுஷனை தம்முடைய திட்டத்தின்படிக்கு அன்பின் நிமித்தமாக தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர்களை மறுபடியுமாய் தம்முடைய திட்டத்திற்குள்ளே அழைக்கவும் அவருடைய குடும்பத்திலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் ஜீவித்து அதன் பின் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவகுமாரன் நிரந்தரமான ராஜ்யம் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட்டு தொடர்ந்து அவரோடு சேர்ந்து நாம் ஆளுகை செய்யும்படிக்கு நம்மை திட்டமிட்டு அழைத்தார். எப்பொழுதும் அந்த ஆளுகையை குறித்து பேசிக்கொண்டே போகிறார். நீ சிறுகாரியத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், ஆகையால் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. சித ரூலிங். Ruling. Now there are so many people here under government, they're ruling, like the mayor, like the army brigadier, and there are several others, the government agent. They are the agent. We are the government agents of heaven. பரலோக ராஜ்யத்தின் அரசாங்க அதிபர்கள் அதுகிட்ட நீ ஒரு அசட்டு சிரிப்பு நீ சிரிக்கலாம், அறியாதைலாம் அறியாமை. ambassadors of Christ, அவருடைய ஸ்தானாதிபதிகள். அதுவே எத்தனையோ பேருக்கு தெரிகிறதில்லை. அதனாலே தான் பாவி நீச பாவி நானையா என்று படிக்கிறார்கள் போதகர்களும். நாங்களும் ஒரு நேரச்சிலை படித்தோம், அறியாத நேரச்சிலை. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. யார் யாரை குறித்து பேசுகிறார்? பிதாவாகிய தேவன் இயேசுவை குறித்து. அந்த தாசன் அவர்தான் இயேசு. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். தேவனை அறியாத ஜனங்களுக்கு, இப்பொழுது இருளிலே உட்கார்ந்திருக்கும் ஜனங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தின் நியாயத்தை வெளிப்படுத்துவாராம்.
அவ்வளவாய் எழுதி வைத்திருக்கு. ஏசாயா 750 வருஷங்களுக்கு முன்னதாக இயேசு பிறப்பதற்கு இந்த உலகத்தில் எழுதி வைத்தான். இன்னொரு தீர்க்க தரிசனம் என்று பாருங்கள். இது எப்படி ஒரு மனுஷன் சும்மா எழுதலாம்? அவர் யார்? யார்? எஸ். கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி போகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். யாரையும் அவர் போய் வருத்த மாட்டார். எவர் மேலும் எந்த பாரத்தையும் சுமத்த மாட்டார். விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், தடுமாறுகிறவர்கள், முண்டங்களை வணங்குகிறவர்கள், மிருகங்களை தெய்வமாய் கும்பிடுகிறவர்கள், எவர் மேலும் அவர் கோபமாகிறார். எவர் மேலும் எந்த ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டார். ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது இருதயத்திலே வாய். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வாவ்! அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். எத்தனை தீவுகள் உண்டு, எத்தனை தேசங்கள் உண்டு. நீ கண்டது உன்னுடைய வீடும் உன்னுடைய தெருவும், அவ்வளவுதான். ஜன்னலுக்குள்ளால சிறுபிள்ளையாய் நேரம் பார்த்தாய், அதைத்தான் இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தரிசனம் ஒன்றும் பெரிதாகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. பலருக்கு தெரிந்தது இந்த பார் ரோடும் கூலாவடியும். எத்தனையோ இடங்கள் காத்து கொண்டிருக்கிறது. Tell it or tell it wherever you go. Someone is waiting for the good news you know. யாரோ ஒரு ஆள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை கேட்பதற்காக. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியானவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, பிதாவாகிய தேவன் பேசியதை ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயாவை உபயோகித்து பிதா என்ன கூறுகிறாராம் குமாரனுக்கு? நீர் யார்? இயேசு. குருடர்களுடைய கண்களை திறக்கவும். இது ஆவிக்குரிய குருடும் சரீரப்பிரகாரமான குருடும் ரெண்டையும் குறைக்கும். தேவனுடைய நற்செய்தி, இலவசமான ரட்சிப்பு கிடைத்து விடுதலை அடையாதபடிக்கு இந்த உலகத்தின் தற்காலிக அதிபதியாயிருக்கிற பிசாசானவன் ஜனங்களை கண்களை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 3-4 வசனங்கள். இதை அறிஞ்சு கூட நீ எப்படி சும்மா இருப்பாய்? தாயைகள், என்னுடைய குடும்பத்து காரியங்களை நீ ஈடுபட்டுக் கொண்டு அதிலே மூழ்கி அடித்துக் கொண்டிருப்பாய். எனக்கு ஒருக்கா சொல்லு. என்னுடைய உபவாச கூட்டம் இங்கே நடக்கிற இதில் நீ சும்மா இருக்கலாம்? எப்படி ஜோஷுவாவும் அவனுடைய போர் வீரர்களும் யுத்தம் பண்ணும் நேரத்தில் நீ குசாலாக உன் அறையிலே ஃபேனை போட்டுட்டு இருக்கலாம்? எத்தனையோ பேர் தேவைப்பட்டது 3 வீடுகள் ஆயத்தம் பண்ணினார்களாம். அங்கே போய் இதற்காக ஜெபம் பண்ணுவதற்காக சாப்பாடு கொடுப்பார்கள் இரவிலே அல்லது மற்ற நேரங்களிலும் தேவையானால். ஆனால் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த ராத்திரியிலே அவர்கள் அந்த உணவு பெற்று தொடர்ந்து ஜெபிப்பார். 3-4 பேர் தான் போனார். எத்தனை பேர் இருக்கிறார்? தாய்மார் எத்தனை பேர்? ஆர்கிட்ட கலைக்கிறது? ஒருத்தல் இல்லாமல் நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. சாக்ரிஃபைஸ், உன்னை நீ பலியாக ஒப்பு கொடுக்காமல்
நீ கானானை அடையவே மாட்டாய். அது உன் நித்தியத்தை பாதிக்கும். நரக பாதாளத்துக்குள்ளே போவாய் என்று நான் சொல்லவில்லை. நீ ரட்சிப்படைந்திருந்தால் ஃபைன், ஓகே, கட்டாயம் ரட்சிப்படைந்து தான் இருக்க வேணும். ஆனால் உன்னுடைய வேலை கானானை கண்டுபிடிக்காது நீ ஜீவிக்கும் பொழுது. நித்தியம் உன்னுடைய வேலை பாதிக்கப்படும். இயேசு காலடி அடித்து வைக்கும் பொழுது தெரிகிறது. இதுதான் நேரம். இதை அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். குருடர்களுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களுடைய காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். இது எல்லாமே இந்த 6வது வசனம். ஆவிக்குரிய குருடு, மதம் என்கிற வஞ்சிப்பு, இதிலே கட்டுண்டு கிடக்கிறவர்கள், நோயிலே கட்டுண்டு கிடக்கிறவர்கள், பாவப்பிடியிலே கட்டுண்டு கிடக்கிறவர்கள். அது சாராயமாக இருக்கலாம், இச்சையா பாலியல் இச்சையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், இந்த உலக சிற்றின்ப ஆசைகளாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமை, நான் என் வீடு என் பிள்ளை எல்லாம் இருக்கணும், நாங்களும் மட்டாக்களை போல நாங்கள். Self sacrifice is the law of the universe. எங்களை நாங்களே பலியாக ஒருத்தர் செய்து எங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் எங்களை பிறப்பிக்க பண்ணி ஜீவிக்க பண்ணின காரணத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு அதை செய்து முடிப்பதுதான் தேவனுடைய பரிபூரண சித்தம். அதற்கு நமது முழு ஜீவியமும் பாதிக்கப்படும். அதான் போட்டிருக்க, மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல. தேவன் என்ன சொல்கிறார்? மனைவியை வெறுக்கும்படிக்கா? இல்லை. அவளை தூக்கி எறிஞ்சு போட்டு என் வேலையை பாராட்டிக்கோ? இல்லை. கவனமாய் விளங்கிக் கொள்ளுங்க. உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல என்று கேட்டால் எந்த நேரம் அந்த முந்தானையை பிடிச்சு கொண்டு தெரியாத உனக்கு விளங்க விட நான் என்ன சொல்றேன். எந்த நேரம் அவளுக்கு பின்னாலேயே ஒட்டி கொண்டு நான் வந்து அவக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை என்ன செய்கிறத செய்து என்ன கொடுக்குறத கொடுத்து ஏதாவது உதவி இருந்தால் செய்து அன்பு கூர்ந்து உன் வேலையை பார். விட்டு போட்டு வேலைக்கு போறாதானே, அது டக்குன்னு என்ன வாயால வந்துட்டது. அவளை கூட்டிக் கொண்டு போறியா அவன் கந்தவருக்கு? நீ மற்ற பக்கத்திலையும் இருக்குது. எந்த நேரமும் அவரோட ஒட்டி கொண்டிருக்க வேணும். இது பெரிய விக்கிரம். இது இப்படிப்பட்ட ஆக்களுக்கு முகம் விடியாது. ஆறாவது பக்கத்தில் வந்து காய்ச்சிட்டாங்க அடிக்கிட்டு அவனுக்கு பக்கத்தில் புருஷனுக்கு ஆரோட பேசுற வீட்டை போன உடனே 3வது உலக மகாயுத்தம், தேர்ட் வேர்ல்ட் வார். என்ன பேசினது, யார் வந்தது, சரி பேசுற ஒரு காரியம், ஏன் நெளிஞ்சது? நெளிஞ்சதா? உங்களுக்கு படிவா விளாங்குது. அப்ப இதுக்கு ஒரு சேமனோட கட்டாயம் தேவை. ஏன்டா அந்த அதை ரிசீவ் பண்ற மாதிரி எனக்கு வடிவா தெரியுது. ஓ ஓஹோ, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்க வேணும். சும்மா அதுகளோட இதுக்குள்ள கட்டி பிடிச்சு கொண்டு தெரிஞ்சாலும் யார் சத்தியத்தை அறிவிக்கிறதோ அவன் சாக போறான். நாங்கால அதான் இயேசு சொன்னா, போற வழியில சலாம் போடாத, அதில் நின்று சலாம் சேர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போட்டு அதில் நின்று காய்ச்சி கொண்டு இருந்தால் அப்படியே இப்போ வந்த நீங்கள் என்ன செய்வீங்கள்? இப்போ எத்தனை பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்களா? மூத்தவளுக்கு எப்படி அவர்கள் இல்லை, இளையவள் ஒரு இடையில கட்டிட்டாள். சரி, இப்படியெல்லாம் நீ கதைச்சு கொண்டு கண்டால் நீ சத்தியம் சொல்ல போறாள், அங்கே இருந்து செய்தி வரும்.
நான் சொன்ன டைமில் நீங்கள் வரலையே. அவன் மோச்சுரைக்கு கொண்டு போயிட்டாங்க, சவக்காமரைக்குள்ளே கொண்டு போயிட்டான். இப்போ என்ன செய்ய போகிறாய்? உள்ளே போய் எழுப்ப போறிய ஆள் எழுப்ப முடியுமா? எழுப்பிப்பார். We got to be hurry. Time is running out. பறந்து கொண்டு போகுது நேரம். சபையெல்லாம் பாட்டு படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. 428 பேர் இந்தியாவில் இருந்து வந்தாலும் எல்லாத்துக்கும் போயிட்டு திட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க மத்தாக்களை. ஆனால் உன்னை அப்படியாய் அளக்கவில்லை. நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லுகிறேன், நான் விசேஷமானவன் அல்ல. தேவன் உங்களை நேசித்து உங்களின் அன்பு கூர்ந்து உங்களின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய குமாரனை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதற்குரிய அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை பலப்படுத்தும்படிக்கு அவர் என்னை தெரிவு செய்து உயிரோடை வைத்திருக்கிறார். உன்னுடைய திட்டத்தை நீ அறிந்து கொள்ளும்படி நீ என்னை விட மேலதிகமாக ஆக்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்து வார்த்தையை உள்ளபடி கொடுத்து அந்த அபிஷேகம் உனக்குள்ளாய் பாய்ந்து சென்று அசுத்தாவிகளை திரட்டி அநேகம் பேரை குணமாக்கி நீ வல்லமையாக எனக்கு மேலாக ஊழியம் செய்தால் நான் முதலாவது அதில் சந்தோஷப்படுவேன். ஏன் தேவன் எனக்கு கொடுத்த பணியிலே, அவர் கொடுத்த வார்த்தைகளை நான் கொடுத்ததில்லை. தேவன் உன்னுடைய அந்த அழைப்பை அவர் நிறைவேற்றுகிறார். That's life, brother. See? So self-sacrifice you must have. Anyway, I just want to say that to you. இயேசுவும் தன்னை முழு பலியாக ஒப்பு கொடுக்காம அந்த பரலோகத்தின் சௌகரியங்களை விட்டு இறங்கி இந்த சாபம் நிறைந்த உலகத்துக்குள்ளே தாமே தீர்மானம் எடுத்து வராமல் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக ஜனங்களுக்கும் ரட்சிப்பு இல்லை. பிசாசின் அதிகாரம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும், ஏதோ பிள்ளைகளுக்கு அது ஏதோ அப்படி இப்படி இப்படி ஏதாவது பிசாசின் காரியங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் உடைக்கணும், வல்லமை உடைக்க அப்படி அதிகாரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கும் கிராமத்து ஜனங்களுக்கு எது தெரியும்? யாரும் போவார்கள்? யாரிடத்தில் போவார்கள் சொல்லுங்க பாப்போம். யாரிடத்தில் போவார்கள்? மந்திரகாரர், மந்திரகாரர், wizards and witches. அதான் நடக்கிறது. அல்லது கேள்விப்பட்டு ஏதோ இங்கே ஏதோ குணமாக்குறாராம், அதான் இதான் பண்ணி நேற்றுக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் சொன்னேன் சொல்லி இங்கே வந்து போட்டு அவர்கள் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலே உடன்படிக்கையின்படியில் இரக்கத்தினாலே அவர்களை குணமாக்க அதுக்கு பிறகு திரும்பி வங்க போவார்கள் அவர்களது பாம்பு வேலையை வணங்குவதற்கு. அதன் பிறகு வேறு ஆவிகள் வந்து அவர்களை தாக்கி சில பல மரணம் ஏற்படலாம். உள்ளுக்கு வெளிச்சம் வரவில்லை, தேவகுமாரன் வரவில்லை. Do you have the Son? தேவகுமாரன் உனக்குள்ள இருக்கிறாரா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சபையிலே இருக்கிறவன் ஜீவனை உடையவன் என்று இல்லை. ஞாயிறு தோறும் வருகிறவன் ஜீவனை உடையவன் என்று இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தவன் ஜீவனை உடையவன் என்று இல்லை. கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறவன் ஜீவனை உடையவன் என்று தேவன் சொல்லவில்லை. பைபிள் வச்சிருக்கிறவன் ஜீவனை உடையவன் என்று தேவன் சொல்லவில்லை. பாஸ்டர் என்று தன்னை கூப்பிட்டு கொண்டு திரிகிறவன் ஜீவனை உடையவன் என்று எந்த இடத்திலும் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சரியா அறிஞ்சோடு.
தேவன் வார்த்தையிலே இருக்கிறார். வார்த்தையும் தேவனும் ஒன்றே. இந்த வார்த்தை உன் இருதயத்தை தொடாவிட்டால் யாராயும் இருக்கட்டும், காலம் நேரம் வரும், அந்த நேரம் அறிந்து கொள்வார்கள், நான் ரட்சிப்படையவில்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த 8-6 வசனம் 42:6 ஏசாயாவிலே முழுவதுமாக நாங்களும் அப்படியே இருந்தோம். ஏதோ ஒரு மத வரியிலே, ஒரு பாவத்திலே, ஒரு ஏதோ ஒரு காரியத்திலே பிடிபட்டிருந்தோம். மனதிலே, பெருமையிலே. நான் கடைசி மட்டும் வரமாட்டேன் என்று சொன்னேன் அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு. எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இது என்ன, இது அது ஒரு படி அண்ணனுக்கு படி சொல்லுவார், நான் பரம்பரை ஆங்கிலிக்கன், பரம்பரை கத்தோலிக்கன், பரம்பரை மெத்தடிஸ்ட். இதிலே எங்கே ஏதாவது அந்த பெயர்களோ யாராவது அப்படி சொன்னது இருக்கான்னு, ஆடுகளுக்கு வாசல் நான். ஒரு இராணுவ தளபதி என்னோட பேசும்பொழுது சொன்னார், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆண்டவர் இயேசு அந்த டோர் என்று சொல்லியிருக்கிறார்ல, இன்னும் டோர் என்று நான் சொன்னேன். எஸ், he is the door, அவரே வாசல். அவர் மூலமாக பிரவேசித்தால் தேவனண்டை சேர்ந்து கொள்ளலாம், வேறு வழியே இல்லை. அவர் பார்த்தார் என்னை. நான் மெத்தடிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன், துரமான பிசாசாக நீ சாகலாம். So you should know God saved. No, without doubt. ஒரு சந்தேகம் இல்லாம நான் விசுவாசித்திருக்கிறது யார் என்பதை அறிவேன். Oh Lord, help me Lord to know you. உம்மை இன்னும் கூடுதலாக உம்மை அறியும்படிக்கு எனக்கு வெளிச்சம் தார். இதில் உள்ள காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துமாறு. God will reveal it to you. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்முடைய அழைத்து உம்மை கைகளை பிடித்து உம்மை தற்காற்றுவது ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இது கர்த்தரே, இது என் நாமம், என் மகிமை ஒருவனுக்கும் என் துதிய விக்கிரங்களுக்கு கூட. உடன்படிக்கை நிமித்தமாக இயேசு இந்த உலகம் வந்தார். வந்ததும் அநேகம் பேர் பாவப்படியிலும் உலகம் அனைத்தும் நோய்களிலும் அசுத்தாவிகளிலும் பிடித்து அடிமையாயிருக்கிறதை ஏற்கனவே அவர் கண்டே இதோ இயேசுவை அனுப்புகிறார் பிதா. லூக்கா சுவிசேஷம் எடுக்கும் 4ஆம் அதிகாரம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த, அதாவது அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்கள் புளூரல் பன்மை, உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? அதுக்கு அந்த கேள்விக்கு மறுமொழி என்ன? ஆம். மனுஷர்களை கெடுக்க அல்ல. யாரோ ஒரு குடும்பத்தில் நேற்றைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிறிய குழந்தை சுயினமாய் வந்ததாம். I don't know who that is. அப்போ ஒரு சபை சகோதரர்கள் சொன்னார்களாம், இவர்கள் சிகிச்சைக்காக கொழும்புக்கு போக புறப்பட்ட பொழுது, இது நீங்கள் பெரிதாக பிரச்சனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதிலே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செத்தால், பிள்ளை செத்தால் அது ஆண்டவர், அது சித்தம், அது அவருடைய அந்த சிறிதிலையும் அவர் கூப்பிடுவார், பெரிதாகவும் அவர் கூப்பிடுவார் பரலோகத்துக்கு.
நான் உடனடியாக சொன்னேன், இயேசு திருடன் அல்ல. உங்கள் பிள்ளையை திருட அவர் வரவில்லை. முட்டாள்தனமான போதனை, வஞ்சிப்பான போதனை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றதே? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்னெல்லாம் பேய் வந்து பிசாசு வசனங்களை எடுத்து வஞ்சிப்பாக்கி இது முடிஞ்ச உடனே பேதுருட வீட்டுக்குள்ள போறார். பேதுருட மாமியார், பேதுருவுக்கு மாமி இருந்தது. ஏன்? பேதுருவுக்கு மனைவி இருந்தபடியால். மனைவியின் தாய் மாமி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? யாரு? அநேக பேருக்கு மாமியாரோட நல்ல விருப்பம். அந்த பேதுருவின் மாமியாருக்கு காய்ச்சலாக இருந்தது. ஏன் நான் இதை சொன்னாண்டா, அதே பேர் பேதுரு கல்யாணம் கட்டவில்லை என்று சொல்லுகிறார். அவர் தான் முதல் போப்பாண்டவராம். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். சரியான காய்ச்சல் அடிக்குது. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, இங்க பார், குனிந்து நின்று அவளுக்காக ஜெபம் பண்ணினார். அப்படியா இருக்கு? என்ன சொன்னார்? என்ன செய்து? அந்த காய்ச்சல் நீங்க முடியும். ஜுரம் என்றால் காய்ச்சல். கட்டளை கொடுத்தார். எழுது பக்கத்தில் காய்ச்சல் என்று. நீங்களும் வெளியால் எங்கேயும் போய் யாருக்கிறது ஜெபம் பண்ண சொன்னால் என்ன செய்ய வேணும்? கட்டளை. காய்ச்சல் அகன்று போ இயேசுவின் நாமத்தில். மதம் ஆக்கள் தான், ஐயோ இயேசுவே இங்க பாரும் காய்ச்சல். அவருக்கு தெரியும் உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னதாகவே. கட்டளை இட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே. ஏன் கட்டளை இட்டது? அந்த காய்ச்சல் சாதாரணமாக வரவில்லை. பின்னாலே ஒரு அசுத்தாவை. That's why you rebuked. Get it off. சில காய்ச்சல்கள் அசுத்தாவிகளினாலே வரலாம், எல்லாம் அல்ல. கவனமாய்கள். அப்படியானால் எனக்கு சரியா தெரியலன்னு சொன்னா நான் கட்டளையிட்டு அதில் ஒரு அதாவது பிள்ளையா போறத ஒன்றும் பிள்ளை இல்லை. அறைக்குள்ள கள்ளன் இருந்தா டை வா முடியால சொன்னால் பயத்தில் அவன் வந்துடுவான் முடியால. இல்லாட்டி ஒரு விரும்பராட்டி உனக்கு கொண்டு நடக்கவில்லை, பயப்படாதே. இருக்கிறையா பயப்படாது, அதனால ஒன்றும் இல்லை. நீ சும்மா கட்டளை கொடுத்ததுனாலே உனக்கு ஒரு ஒன்றும் வராது. சூரியன் பட்டுக்கொண்டு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். பல பல வியாதிகளால். வியாதி எதனால் வந்தது? பாவத்தினால். வியாதிக்கு ஆசிரியர் யார்? பிசாஸ். ஆனால் சில வியாதிகள் அசுத்தாவி அந்தே ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஆவி போனாலொழிய அந்த நோய் குணமாகாது. இது நீங்க அறிஞ்சிருக்க வேணும். எல்லா நோய்களுக்கும் பின்னாலே ஆவி ஒட்டி கொண்டிருக்கேன் நான் சொல்லவில்லை. சில தீராத காரியங்கள், விட முடியாத காரியங்கள், அடங்காத காரியங்கள்.
நோய்கள். பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். உடன்படிக்கையாய் அனுப்பப்பட்டார். நாங்கள் சரீரத்தில் சுகமாக இருந்தால் தான் நாங்கள் அவர் ஊழியம் செய்யலாம். நோய் தேவனுடைய சித்தம் அல்ல. பாடங்கள் படிப்பிக்க அவர் நோயை கொடுக்கிறதால இது அடுத்த வஞ்சிப்பான. God is teaching me something and I have this disease. கச்சேரி எனக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறார், அதனாலே அடிக்கடி எனக்கு தலையடி வருகிறது. டீல தான் போட வேணும். பிசாசு வஞ்சிப்பு. கச்சர் பாடம் படிப்பிப்பது எதனால் தெரியுமா? சொல்லவா? வசனத்தினாலே. வசனத்தினாலே உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. rebuke and reproof and correction. தேவ வசனம் 1 தீமோத்தேயு 3:16 இல்லையா? right. now எல்லாரும் கரங்களை வைத்து குணப்படுத்தினார். now watch this now. வைத்த பொழுது அசுத்தாவிகளும், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு, பிசாசுகள் அசுத்தாவிகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. எத்தனை பேரை? அப்ப இவர்கள் வந்தது எதற்கு? என்னென்று வாசிச்சியல் பலமா சொல்லுங்க. இவர்கள் வந்தது எதற்கு? நோய்கள் குணமாக பல பல வியாதிகளினாலே வருத்தப்பட்ட நோய் கொண்டவர்களை இவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவினிடத்திலே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து அவர் குணமாக்கினார். சரியா? ஆனால் அநேகருக்குள்ளே அசுத்தாவிகள் இருந்தது. Can you see that? அநேகம் பேருக்குள்ளே உள்ளே இருந்தது. அது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அசுத்தாவி அநேகமாக அந்த நோயை கொடுத்து அதிலே பிடித்துக் கொண்டிருந்தது, அல்லது வேற ஒரு பாவப்பிடியிலே அதிலே ஒட்டி கொண்டிருந்தது. வவ்வால் மரத்தில் தொங்குற மாதிரி. ஒரு சகோதரனுடைய சுவாச பையிலே புற்றுநோய் இருந்ததாம். அது கலட்டினால் இனி அவர் மரித்து போவார் என்று சொல்லி இவரை ஜெபிக்கும் ஒரு சபைக்கு கூட்டிக் கொண்டு போறார். அண்ட் இவருக்காக ஜெபித்து அந்த புற்றுநோய்க்கு கட்டளையிடும் நேரத்திலே தேவன் இவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். இந்த பாஸ்டருடைய கண்கள். Pastor Kenneth Hagins, he saw, is writing in this book, அந்த சுவாச பையிலே சரியாக ஒரு குரங்கு தொங்குற மாதிரி ஒரு உருவம் தொங்கிக் கொண்டே இருந்ததா உள்ளே. இவர் கட்டளை கொடுத்ததும், நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்களோ நான் அறியேன், பட் ஐ பிலீவ் இட், அந்த சுவாச பையை விட்டு இறங்கி அந்த குரங்குட அதே ஷேப்பில் குரங்கிய மாதிரி துள்ளி 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 அந்த சபை மண்டபத்தை விட்டு வாசலாலே வெளியே போவதை இவர் கண்டாராம். அடுத்த நாள் இவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறார் சோதிப்பதற்கு. They scanned him and they said, what happened? என்ன நடந்தது உங்களுக்கு? ஏன் ஒன்றையுமே காணோமே. விஞ்ஞானத்தால முடியாதது தேவனாலே கூடும். இப்ப ஏற்கனவே இந்த 6வது வசனத்திலே வாசித்தோம். கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு, சிறைப்பட்டவர்களை விடுதலை கொடுக்க, குருடர்களுக்கு பார்வையை கொடுக்க, கட்டுண்ட சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை புறப்படுங்கள். யாரின் சிறைச்சாலை? சாத்தான். அவரை உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக இயேசுவை பிதா ஏற்படுத்தினார்.
இதுக்கு பிறகு உனக்கு எதுக்கப்பா என்ன போய் செய்தி தேவை, இதுக்கு பிறகு உனக்கு என்ன பைபிள்? நான் சும்மா கேட்குறேன். ஆண்டவராய் அனுமதித்து போனால் போ. ஆனால் இதை அறிந்து கொண்டால் you can go brother, you just point out in Jesus name. அது எனக்கு கீழ்ப்படியத்தான் வேணும். ஸோ இந்த 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 இரண்டு வசனங்களிலும் அவர் ஒவ்வொருவர் மேலே கரங்களை வைத்த பொழுது அநேகருக்குள்ளே அசுத்தாவிகள் இருந்து புறப்பட்டதாம். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டதே. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விடாமல் அதட்டினார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மறுபுறப்படைந்த ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மறுபுறப்படைந்த ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் நீ ஆவினாலே நுழைந்து வார்த்தையை பிடித்து நீ அதில் விசுவாசத்தோடு நீ நடந்து உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது and you can do all what Jesus did. இயேசு செய்த எல்லாவற்றையும் நீ செய்து அதை விட மேலான காரியங்களை நீயும் செய்ய போகிறாய். அதற்காகவே இந்த நாட்களுக்குள்ளே நீ ஜீவிக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னுடைய பிறப்பை அவர் நியமித்தார். யாருக்கும் அதிலே அதிகாரம் இல்லை. இந்த ஆண்டுக்குள்ளே நான் பிறக்க வேண்டும் யாராவது சொன்னீங்களா? இல்லையே. God brought you to this time. இப்படிப்பட்டதான காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் இந்த எத்தனையோ அநேகம் பேர் இதுக்குள்ள வாரியல் போறியல் பாரதம் போறது. உங்களோட சாட்சிய மக்களுக்கு சொல்றதில்லை. ஒரு சிறிய ஒருத்தல் செய்து தேவனுடைய ராஜ்யம் பரவுவதற்காக உங்களை இன்னும் ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அதனாலே உங்களது துக்கமான நிலைமையும் அந்த டிப்ரெஷன் சோர்வும் முகமும் அந்த சிலுவை அண்டை நின்ற மரியாள் மாதிரி மாறுவதில்லை. பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறாய், கலங்குகிறாய். மார்த்தாளை போல இயேசு மார்த்தாளோடு மிகவும் நேசமுள்ளவராய் இருந்தார். மரியாளோடும் லாசரஸோடும் அவர் வீட்டிலே அடிக்கடி சாப்பாட்டுக்கு போனார். ஆனால் அந்த நிலையிலே கவலைப்பட்டு கொண்டிருந்த மார்த்தாளை அவர் அவளுக்கு ஜெபிக்கவும் இல்லை, அந்த நிலைமையை மாற்றவும் இல்லை. வாசித்து பார். Jesus never prayed, Martha, I am praying that your sorrow, depression will leave now. Don't worry about Mary, but I am praying for you. No, அவர் ஜெபிக்கவும் இல்லை, அந்த நிலைமையை மாற்றவும் இல்லை. You want to be like Martha? Go ahead. Jesus is not going to do anything. இதை அறிகிறதில்லாக்கள் எல்லாமே சும்மா அவங்க தேவன் இப்படிப்பட்டவராத்தான் இருக்கிறார் என்று யோசித்து சொல்லி கேட்கிறாரு. நாளைக்கு சந்தோஷமாக இருக்க விரும்புகிறாயா? நாளை வராமல் போனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது எப்ப? இப்ப பேன் அப்படி பார்க்குறாய் என்ன? நீ உயிரோடு இருக்கிறதே பிசாசுக்கு தோல்வி. ஸோ இந்த பகுதியில் நாங்கள் வாசிக்கிறது that there could be some demonic powers attached to certain sicknesses. சில வியாதிகளுக்கு பின்னாலே இவைகள் ஒட்டி கொண்டிருக்கும். ஆனால் ஆவியானவர் தான் வெளிப்படுத்த வேண்டும். இங்கே கரங்களை வைத்த பொழுது நீ அவ்விதமாக போய் ஊழியம் செய்ய நேரத்திலே சடுதியாக கரங்களை வைக்காது. ஆனால் நீ ஆண்டவரை பிதாவை உம்முடைய அப்படியாய் தொடங்கும் பொழுது அல்ல அந்நிய பாஷையிலே தொடங்கும் பொழுது அங்கே உள்ளே இருந்த ஆவிகள் கூச்சல் போடலாம். They can scream. You don't know. ஒரு சகோதரி இந்த இடத்துல வந்து ஜெபித்த பொழுது 3 மிருகங்கள் இங்கே அதுக்குள்ளே இருந்து போனதாம் என்று கண்டால் தனக்குள்ளே இருந்து நாய், பன்றி, குரங்கா, ஓ யா
அவள் தான் கண்டு சொன்னாள், நான் காணவில்லை. ஆனால் அந்த இதில் அந்த ஊழியக்காரன் கட்டார், அந்த குரங்கு டொக்கு 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 ஓடி வழியில் போகுது. ஷூ, இந்த குரங்கு எக்ஸ்ரேல வராது. அதுக்கு ஆவியானவருடைய எக்ஸ்ரே தேவை. ஆவியானவருடைய எக்ஸ்ரே ஆவிகளை பகுத்தறியும் வரும். ஜஸ்ட் டிசர்ன். இந்த நாட்களுக்குள்ள எவ்வளவா எங்களுக்கு தேவை. கள்ள போதர்களும் கள்ள மேய்ப்பர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் திடீது சனம். கவனமாக இருக்கும். உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வீட்டில் வேதம் படிக்கிறதுக்கு அதிசயம் தாழ்மையாக இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆவியானவரோட பேசி ஆவியிலே ஜெபம் பண்ணி சும்மா சபைக்கு போய் வந்து இதுதான் பலர் விளங்குது நான் சொல்றதே. அதுக்கு பிறகு அவன் அதில் வாரான் கூட்டம் வைக்கிறான்னா உடனே ஓடுறது. யூ கெட் டிசீவ்ட். வஞ்சிக்கப்படாமல் இப்படி இருக்க முடியும். வீட்டை படிக்கல இன்னொரு ஆள் வந்து சொல்லிக் கொடுக்க வேணும். சோ சகோதரர்களை, பிதாவாகிய தேவன் இயேசுவை உடன்படிக்கையாக கொடுத்து பிசாசுடைய கட்டுக்களை அவிழ்த்து விட, அவனுடைய கிரிகளை அழிக்க, ஜனங்களை விடுதலையாக்க, கண்களை திறக்க, ஆவிக்குரிய குருடு அவரை உலகத்துக்குள்ளே அனுப்பினார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய பாவத்தில் தண்டனைக்காக அந்த இரத்தம் இல்லாமல் சிந்தப்படாமல் தேவன் அதை அனுமதிக்கவே மாட்டார். அதனாலே நமக்குள்ளே இருக்கிற ஒருவராக பாவமற்றவராக நீதிபரராக இருந்து தம்மை அந்த மாசுத்த இரத்தத்தை சிலுவையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்குள்ள ஒருத்தரும் இல்லையே. அதனாலே தான் இரண்டாவது மனுஷன் வானத்திலே இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர். பலியை நீர் விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர் என்று 10ஆம் அதிகாரம் எபிரேயர் கூறுகிறது. சரீரம் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ளாக ஜீவிக்க முடியாது. அதான் இந்த சரீரத்தை விட்டு மரண நேரத்தில் வெளியே போகிறவர்கள், அவர்களை பிறகு நாங்கள் கதைக்க முடியாது, சந்திப்பதில்லை. போக வேண்டிய இடத்துக்கு அவர்கள் போக வேண்டும். அவர்கள் சாகவில்லை, அவர்கள் சரீரம் செத்தது. அவர்கள் சாகவில்லை, அந்த சரீரத்துக்குள்ளாக உள்ளே இருந்தவர்கள் சாகவில்லை. அவ்வளவுதான். இட்ஸ் a transition. ஒரு இடைவேளை. ஒரு நேரத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படும் இடம் ஒரு ஆவிக்குரிய சரீரம் கொடுத்து ஆண்டவர் விட்டார். And he will come with a glorified body. அதனாலே தான் சரீரமற்ற ஆட்களாகிய அசுத்தாவிகள். அது எப்படி இந்த சரீரம் இல்லாமல் போச்சு இந்த அசுத்தாவிகளுக்கு? ஏன் இந்த உலகத்தில் அதெல்லாம் அதில் ஆழங்கள் அது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அசுத்தாவி இருக்குது. தேவன் சொல்லுகிறார், இயேசு தொடர்பாய் துரத்தி கொண்டே இருந்தார், அவ்வளவும் காணும். அது அங்கே இருந்து வந்தது, அது எப்படி வந்தது, அதை ஆறு சிருஷ்டித்தது, அது என்னென்று அதுக்குள்ளது, அது இயேசுவின் காலத்தில் இருந்தது, அது இயேசுவின் காலத்தில் இருந்து அப்படியே போயிட்டது, இப்போ ஒன்றுமா இல்லை. எத்தனை போதனைகள் நடக்குது, எத்தனை போதூர் மாதிரி அதை நம்புறதும் இல்லை. அது இயேசுவின் காலத்தில் இருந்ததாம், நீங்கள் நம்புவீங்களாத இஞ்சியே காண்றீர்கள் இல்லையா? இஞ்ச இப்படி கண்டா வெளியால அநேகமாக இப்படி சொல்லும் போதகர்களுக்குள்ளே ஆசாமி அங்கே இருக்கிறது. That's why they talk like that. I don't believe in that. Oh, really? நீங்கள் இவைகளோடு டீல் பண்ணுவதற்கு இயேசுவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் உங்களை இருளிலே இருந்து ஒளிக்குள்ளாக அழைத்திருக்கிறார்.
கட்டளை கொடுக்கிறவர்களாக. So know for certain God has given you authority. தேவன் மறுபுறம் படைந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆவியிலே நிறைந்த பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே அசுத்தாவிகளை துரத்துவார்கள். ஸோ இந்த உண்மைகளை நீங்கள் அறிந்துதான் ஊழியத்தில் ஈடுபட வேணும். வருகிறவர்கள் அங்கே தாராளமாய் வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். மறுபடியும் சொல்வேன், பொதுலம் பார்க்க வரக்கூடாது. அது ஒரு யுத்த நேரம். ஜெபம் இப்பொழுது தேவை. அங்கே வித்தியாசமான அந்தகார சக்திகள், லோகாதிபதிகள், வானமண்டலத்திலே உள்ள பொல்லாதாவிகள், நாங்கள் இப்பொழுது யுத்தம் பண்ண வேணும். ஆண்டவரே, இந்த ஜனங்களை விடுவியும் அப்பா. சாத்தானின் தொல்லை வேற, நோய் வேற, சாப்பாடு இல்லை, அது இல்லை, பயங்கரக்கனா சொற்பனம், பாம்பு வருது, அப்படி செய்துபடி. நான் கேள்விப்பட்டேன், அந்த மண்டூரிலே அநேகமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் காரியம் என்ன தெரியுமா? பாம்பு கடி. என்னது? சகோதரன் பிலிப் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டு அவர் அபிஷேகத்தினாலே எத்தனையோ பாம்பு கடியிலே ஆகப்பட்டவர்கள் விடுதலை கொடுத்து கொண்டு தெரிகிறார். சுவிசேஷம் பாம்பு கடியிலே இருந்தவர்களை விடுதலை கொடுக்கும். பாம்பினுடைய விஷம் தான் பாவம். அந்த பாவம், அந்த விஷம் எல்லாரையும் தொட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அந்த விஷத்தை நீக்கி போடும். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அந்த பாவத்தினுடைய விஷத்தை நீக்குவது மட்டுமல்ல, அந்த கடிபட்டாளுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு மற்ற கடிபட்டவர்களுக்கு இவர் போய் அவர்களை விடுவிக்க இவருக்கு அபிஷேகம் கொடுக்கிறார். இப்ப இவர் போறார் அங்கு போய் பாம்புகளை கொண்டு வந்த இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா! அதற்காகத்தான் அழைக்கப்பட்டார். சும்மா இருக்காது. நீ அவனை பார்க்க, அவன் உன்னை பார்க்க, புருஷன் மனைவியை பார்க்க, மனைவி உன்னைய பார்க்க, இப்படியே வாழ்நாள் போகும். ஆளையால் பார்த்துட்டே இருங்க, அங்கே சிரம் சேர்த்து கொண்டே போகுது. அவன் சொன்னார், ஏய், என்ன ஆளையா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், போவோம். இங்கே இருந்தாலும் ஜாகிரதான், அங்கே போனாலும் ஜாகிரதான்னு அந்த போர்க்களத்தில் போனார்கள். அங்கே போக போர் வீரர்கள் இல்லை. அங்கே சாப்பாடு நிறைய இருந்தது. நிறைய சாப்பாடு. இதை வாசித்தவர்களை கையை வைத்துங்க. கடவுளே, 95% சபை வாசிக்க இல்லை. அந்த குருடர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த நாளிலே இவ்வளவு சாப்பாடு இருக்கத்தக்கதாக இந்த செய்தியை அறிவிக்காமல் போனால் நாங்கள் தப்பே இல்லாது. ஆகையால் ஓடி போய் சொல்லுவோம், இங்கே சாப்பாடு இருக்குதுண்டு. ஹல்லேலூயா! நிறைய சாப்பாடை வச்சு என்ன செய்கிறாய்? இத்தனை செய்திகள், இத்தனை வெளிப்படுத்துதல்கள் உனக்கு கிடைத்தது. So my brothers and sisters, please consider the time. என்ன காலத்தில் ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து செயல்படுங்கள்.